வாகனவியல் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். நம்ம போல் நெட்லாம் கழட்டி மாட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா சிபி நியூமேட்டிக்னு சொல்லிட்டு ஒரு ஏர் கன் வாங்கியிருந்தோம். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தோம்னு வச்சுங்க. அந்த கன்னில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன பிரச்சனை வந்திருக்கு. அந்த கன் கிட்டத்தட்ட 4 வருஷம் எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் பக்கா வேலை செஞ்சுது. செம்ம டேட்னு அடிச்சோம், எந்த பிரச்சனையும் வரல. இப்போ 4 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அந்த பிரச்சனை என்ன பிரச்சனை, அது எதனால் வந்து எப்படி சால்வ் பண்ண போகிறோம் சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கன்று தான் சிபி நியூமேட்டிக்கு. கன்னோட கண்டிஷனை பார்த்தாலே தெரியும், செம அடி அடிச்சிருப்போம். அப்போ கூட பக்கா வேலை செஞ்சுட்டு தான் இருந்தது. இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி ஏர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டே இருக்குது. ஆன் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே சுற்ற ஆரம்பிச்சிடுது. இப்போ பாருங்கள், நான் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணி விட்டதுக்கப்புறம் பட்டன் வந்து கையை எடுத்த பிறகு கூட அதுவாக சுற்றிக்கிட்டே இருக்குது. இது இப்போ நம்ம மறுபடியும் வேறு மோடு மாற்றுறேன் பாருங்கள், அதுவாகவே ஓடுது. நம்ம பட்டன் அழுத்தவே இல்லை, அதுவாக சுற்றிக்கிட்டே இருக்குது. இதுதான் ப்ராப்ளம். இது எதனால் அது மாதிரி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக பட்டன் வந்து ஆன் ஆகிடுது. இது ஏன் அந்த மாதிரி ஆன் ஆகுதுன்னா, இது உள்ளார தான் ஏதோ மேட்டர் இருக்குது. நம்ம கழட்டி பார்க்கலாம் ஃபஸ்ட் என்ன ப்ராப்ளம்ட்டு. பாருங்கள், நான் எதுவுமே பண்ணல, கன் ஆட்டோமேட்டிக்காக ஓடிட்டே இருக்கேன். சரி, ஓகே. இப்போ நம்ம அதை ஓஸை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு கழட்டி பார்ப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வால்வு தான் நமக்கு சரியாக ஆப்ரேட் ஆகலை. இந்த வால்வு வந்து ஆப்ரேட் கரெக்டாக ஆகுது, ஆனால் அழுத்தாமலே வந்து ஏர் உள்ளே போகுது. அது எதனால் போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம கழட்டி பார்ப்போம். ஓகே, அடாப்டர் கழட்டி வச்சு இந்த 24 போல்ட்டை கழட்டுவோம். இந்த 24 போல்ட்டு கழட்டி எடுத்துக்கோம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங்கு, ஒரு சின்ன ராடு இருக்குது, பிளாஸ்டிக் ராடு. இது உள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு ஓரிங், அதாவது ஆயில் சீல் மாதிரி ஒன்று இருக்குது. அதை வெளியே எடுத்து பார்ப்போம். அதுக்கு என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு கம்பி ஒன்று வளைச்சி எடுத்துக்கிட்டு இது உள்ளார விட்டு அதை வெளியே எடுக்கணும். எடுத்துட்டோம். இந்த ஆயில் சீல் தான் அது உள்ளார இருக்குது. இந்த ஆயில் சீல் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நல்லா இருக்குது, ஆனால் இந்த பக்கம் வந்து டேமேஜ் ஆகிருக்கு. இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி வந்து இது சீட்டிங் ஆகுது. நம்ம இதை அழுத்தும் போது இந்த கேப்பில் இந்த லிவர் அழுத்தும் போது இது ஒதுங்கி நம்ம ஏரை வந்து உள்ளே அனுப்புது. இப்படி தான் வேலை செய்யுது. இது இந்த மாதிரி ஒதுங்கி கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான முறை நம்ம அதை அழுத்திருப்போம். அதனால் இந்த ஓரிங் வந்து பிஞ்சு போயிருக்கு. பிஞ்சதால் என்னாச்சுன்னா, இந்த கேப் வழியாக நமக்கு வந்து ஏர் உள்ளே போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக கன் வந்து ஓட ஆரம்பிக்குது. நம்ம இப்போ இந்த ஓரிங் இந்த ஆயில் சீலை வந்து சேஞ்ச் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தனியாக கிடைக்காது, எங்கேயுமே கிடைக்காது. அவங்க சிபி சப்ளையர் மட்டும்தான் அனுப்ப முடியும். அவங்ககிட்டயே நம்ம ஆர்டர் பண்ணி அதுக்கான ஸ்பேரை வர வச்சுருக்கோம். இது ரேட்டு பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 1420 ரூபா. இந்த ஸ்ப்ரிங்கு இதெல்லாம் செட்டாக வருது. 1420 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி வேறு போடுறாங்க 18%. கொரியர் சார்ஜெலாம் சேர்த்து ஒரு 1780 ரூபா மாதிரி வந்துச்சு. இப்போ நம்ம இதை பிரித்து இதை மாற்றுவோம். ஏன்னா இதை கன்னே பார்த்தீங்கன்னா 15,000 மேலே வரும். அப்படின்னும் போது ஸ்பேர்ஸும் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் வரும். ஆனால் அவ்வளோ சீக்கிரம் அதில் ப்ராப்ளம் வராது. இந்த மாதிரி ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு தடவை 5 வருஷத்துக்கு ஒரு தடவைனா வரலாம். அதனால் அது ஒர்த்து தான். நம்ம ரேட் அதிகம்னு நினைக்க முடியாது, ஒர்த்து தான். 1420 ரூபா ரேட்டு. அவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் சீல் மட்டும் இல்லை, இந்த ஸ்ப்ரிங்கு அந்த ராடு எல்லாமே செட்டாக கொடுத்துட்றாங்க. அதனால் செட்டாக மாற்றிடுவோம். இது நான் ஆர்டர் போட்டு ஒரு 1 வீக் ஆயிடுச்சு. கன்று வாங்கினத்துலேயே அவங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணேன். அவங்க நான் வர வச்சு தரேன் சார் அப்படின்னாங்க. சரி, ஓகே சொல்லிட்டு இப்போ வர வச்சு கொடுத்துருக்காங்க. நமக்கு பே பண்ணி தான் வாங்கினேன், சும்மாலாம் இல்லை, பே பண்ணால் தான் கொடுப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதை இந்த ஆயில் சீலை வந்து டேமேஜ் தான் மேல் பக்கம் இருந்துச்சு. டேமேஜ் பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்டெப் மாதிரி கொடுத்துருக்கான். ஒரு பக்கம் ஸ்டெப் இல்லாமல் இருக்குது. நம்ம அதே மாதிரி வச்சு அடிச்சுடுவோம். ஓகே,
நம்ம சீலை உள்ள அடிச்சிட்டோம். பழைய சீலுக்கு பதிலாக புது சீல் போட்டாச்சு. இப்போ நம்ம இதையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த த்ரெட்டில் நம்ம டப்லான் சுற்றிக்கலாம், ஏர் லீக் ஆகாமல் இருக்கும். ஓகே, இப்போ இந்த வாஷரை ஸ்ப்ரிங்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே உள்ள இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுலேயும் கொஞ்சம் டப்லான் போட்டுக்கலாம். டப்லான்னா எடுத்துருவோம். ஓகே, நம்ம டப்லான் போட்டு அடாப்டர் டைட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஹோஸை கனெக்ட் பண்ணிட்டு எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்துடலாம். பக்காவாக இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக ஓடல. இங்கே ஏர் லீக்கேஜும் வரல. பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் கூட ஏர் லீக்கேஜ் 150 மட்டும்தான் வருது. ஏர் லீக்கேஜ் எதுவுமே வரல, சூப்பராக இருக்குது. எந்த விதமான ஏர் லீக்கேஜும் இல்லை. பக்காவாக எல்லா மோடும் கரெக்டாக சுற்றுது. சூப்பராக நம்ம கண்ணை வந்து ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணிட்டோம். இது மாதிரி நீங்கள் ஏர் கன் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேஷன் ஆகிற ப்ராப்ளம் வந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ஓரிங் தான் டேமேஜ் ஆகிருக்கும். எங்கள் கண்ணு எங்கே வாங்கினீங்களோ அவங்ககிட்டே நீங்கள் சொன்னீங்கன்னா வாங்கி கொடுப்பாங்க. நம்ம ஈஸியாக மாற்றி வேலையை முடிச்சிக்கலாம். தேவையில்லாமல் கண்ணை வந்து தூக்கி போகிற வேலைலாம் வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி வீடியோ சந்தேகம் குறைகள் தவறுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.